ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 4வது அத்தியாயமான ஞான யோகத்தில் கடைசி ஸ்லோகம் 42வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். ஞானம் எவ்வளோ முக்கியம், அதாவது ஆத்ம விஷய பற்றின அறிவு எவ்வளோ முக்கியன்றது தான் பகவான் இப்போது சில ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லிட்டு வராரு. அதை தான் இந்த ஸ்லோகத்துலேயும் இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். தஸ்மாதஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத. தஸ்மாத்னா அதனால் அப்படின்னா என்ன, இது வரைக்கும் பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாரு. அதனால் அஜ்ஞான சம்பூத்தம்னா அஜ்ஞானம்னா அறிவின்மைனா ஆத்மா பற்றின அந்த அறிவு இல்லாததுனால அறிவின்மை சம்பூத்தம் அறிவின்மை பிறக்குது. சம்சயம் சந்தேகம், அந்த அறிவின்மை இருக்கிறதுனால ஹிருத்ஸ்தம் சம்சயம் நம்ம மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணுன்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஞான அசினா ஞானம் என்னும் கத்தியால் ஏனம் சம்சயம் இந்த சந்தேகத்தை சித்வா வெட்டி எரிஞ்சிடுன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது ஞானம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டார் இல்லையா. அதனால் அஜ்ஞான சம்பூத்தம் அறிவின்மை பிறக்கும். அறிவின்மை வர்றதுனால ஆத்ம விஷயம் இல்லாததுனால அறிவின்மை வரும். அறிவின்மை இல்லாததுனால மனசுக்குள்ளே பல சந்தேகங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா ஞானம் அப்படின்ற அந்த கத்தியால் அந்த சந்தேகத்தெல்லாம் வெட்டி எரிஞ்சிடுன்னு பகவான் சொல்கிறாரு. வெட்டி எரிஞ்சிட்டு என்ன செய்யணும், யோகம் ஆத்திஷ்ட, இது வரைக்கும் நான் சொன்ன கர்மயோகத்தை செய்யணும். நான் சொன்ன கர்மயோகத்தை நான் சொன்ன மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உத்திஷ்ட எழுந்துரு அப்படின்ட்டு. எழுந்துருன்னா வெறும உடம்பால் இல்லை, மனசளவுலையும் எழுந்துரு. இந்த சந்தேகங்கள்லாம் போகட்டும், வெட்டி எரிஞ்சிருந்த உனக்கு கிடச்சிருக்கிற இந்த அறிவினால் இந்த ஞானத்தினாலன்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போது 4வது அத்தியாயத்தில் பல விஷயங்கள் பகவான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த ஞானம் அறிவுன்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான படிக்கட்டுகள் என்னன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இல்லையா. இது வரைக்கும் பகவான் என்ன சொல்கிறாருன்னு ஒரு சேர்த்து வச்சு பார்க்க வேண்டாமா. அதாவது அறிவு வரத்துக்கு முதல்ல என்ன செய்யணும், ஆச்சாரியன் இல்லை குரு கிட்ட போய் பணிவாக நின்று அவங்களுக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சு கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்குற மாதிரி பணிவோடு கேட்கணும். அப்போ ஆச்சாரியன் ஆத்ம விஷயத்தான அறிவு நமக்கு கொடுப்பாரு. அந்த ஆத்ம விஷயமான அறிவு வந்த பிறகு அதை வெறும அறிவாக மட்டும் வச்சுக்காமல் செயல் வடிவாகவும் அதை நம்ம காட்டணும். அதுக்கு பிறகு என்னாகும், அதையே நம்ம செயல் கர்மயோகத்துலேயும் அந்த அறிவோடு நம்ம செய்யும்போது பாவங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். பாவங்கள் விலக விலக ஞானம் முதிரும், இன்னும் மலரும். அதில் தான் ஆத்ம சாட்சா்காரம், அதாவது ஆத்மாவை உண்மையாக உணர்தல் அப்படின்ற அந்த ஒரு நிலை ஏற்படும். இதுதான் ஞானத்தை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிற மாதிரி. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.